ஹலோ விவர்ஸ், வெல்கம்ஸ் டு அபிரன் டிசைன்ஸ். டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபெதர் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 2 சில்க் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட சப்போஸ் ஒரே ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாபினில் கூட அதை சுற்றி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா 3 லேயர் போட்டிருக்கேன். 3 லேயரில் சென்டர் பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட்னு எடுத்துருக்கேங்க. இப்போ நான் எப்படி எடுக்க போகிறேன்னா ஸ்டார்டிங்லேருந்து செகண்டு, செகண்ட்லேருந்து தேர்டு, தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு, மறுபடியும் ஸ்டார்டிங்லேயே முடிக்க போகிறேங்க. அதுக்காக நீங்கள் இந்த பிகினர்ஸ் வந்து இது மேலே ஸ்டார்டிங் போட்டு செகண்ட், தேர்ட், ஃபஸ்ட்டு, மறுபடியும் ஸ்டார்டிங் அப்படிங்கிற பாயிண்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது வந்து பிகினராக இருக்கவங்க டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வர்றதுங்க. அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அதை பார்த்து நீங்கள் வந்து த்ரெட்டை விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தாங்க நான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நான் த்ரெட்டை எடுத்துக்கிறேங்க. த்ரெட்டை எடுத்துட்டு செகண்ட் பாயிண்டில் விட்டு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் பாயிண்டில் த்ரெட்டை எடுக்கிறேன். த்ரெட்டை எடுத்துட்டு அப்படியே செகண்ட் கொண்டு வரேங்க. அங்கே வந்து நம்ம எப்போவும் ஸ்டார்டிங் நாட் போடுவோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து போடக்கூடாது. எப்பவும் போலுமே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு செகண்டில் குத்தி எடுத்துட்டு ஃபஸ்ட்டில் குத்தக்கூடாதுங்க. செகண்டில் குத்தி எடுத்துகிட்டு தேர்டுக்கு வந்துட்டு அப்போ வந்து நம்ம இந்த தேர்ட்லேருந்து அந்த லூப்பை எடுத்து இழுக்கும் பொழுது அங்கே ஒரு லாக் ஆகும். அவ்வளோதாங்க. இதே போல் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்க செகண்டில் குத்தி எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டில் குத்திட்டு மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங், செகண்ட், தேர்ட், அகைன் ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அதை இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதாங்க. இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். அந்த லூப்பை எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து ஃபெதர் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அகைன் ஸ்டார்டிங் பாயிண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட், தேர்ட், ஃபஸ்ட்டில் குத்துறாங்க. ஃபஸ்ட்டில் குத்திட்டு ஸ்டார்டிங்கில் இழுத்துட்டு அகைன் ஸ்டார்டிங்கில் இருந்து இழுக்கும் பொழுது ஃபஸ்ட்டில் ஒரு லாக் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதாங்க. இதுதான் வந்து ஃபெதர் ஸ்டிச்சு. இது போலவே நம்ம ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் வந்து 3 லேயரில் ரவுண்டாக எடுத்திருக்கேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாகவே இது போல் விட்டு எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் குத்தி எடுக்கும்போது ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது போலவே நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் லீஃபில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேங்க. இது போலவே ஃபுல்லாகவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். பிகினர்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக போடுங்க. ரொம்ப பொறுமையாக போட தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகுங்க. கன்ஃபியூஸ் வேண்டாம். ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கிறோம். எடுத்துகிட்டு செகண்ட் பாயிண்ட் போகிறோம். செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்டுக்கு போகிறோம். தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரோம். அப்புறம் அகெயின் ஸ்டார்டிங்கில் முடிக்கிறோம். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அந்த லூப்பை எடுத்துகிட்டு இழுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து அங்கே வந்து ஒரு லாக் ஆகும். அவ்வளோதாங்க. இதே போலவே நம்ம ரிப்பீட்டாக பண்ணிக்கிட்டே வரோம். இது போல் நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் சக்ஸஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து பொறுமையாக நம்ம போடணுங்க. அவ்வளோதான். வேறு எந்த விஷயமும் இல்லை. பொறுமையாக நீங்கள் போட்டு பழகும் பொழுது தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து நான் இதை முடிச்சிட்டேங்க. நான் வந்து இந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து அங்கே ஒரே இடத்துல குத்தும் பொழுது எனக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோல் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஹோலில் வந்து நான் ஒரு ஸ்டோன் ஒட்ட போகிறேங்க. அதுக்காக தான் நான் ஒரே இடத்துல நான் வந்து ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே இடத்துல நான் வந்து அந்த நீடில் வச்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. இப்போ எப்போவுமே நாட் போட்டு நான் முடிச்சிட்டேங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹோலில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சு நான் குத்திட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 mm பீட் எடுத்துகிட்டு நம்ம செகண்ட் லைன் ஃபுல்லாகவே நான் அந்த பீட் வச்சு நம்ம பீட் ஒர்க் பண்ண போகிறேங்க. இந்த பீட் வந்து பெருசாக இருக்கிறனால ஒவ்வொரு பீடாக வந்து நான் உள்ளே விட்டு எடுக்க போகிறேன். இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா 24 துளிப்பில் வந்து யூஸ் பண்ணி நான் ஒவ்வொரு பீடாக உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா செயின் எடுக்கிறோம் இல்லைங்களா, செயின் எடுக்கிற மாதிரியே உள்ளே விட்டுட்டு எடுத்துட்டு மறுபடியும் அந்த செயின் எடுக்கிறோம் பார்த்திங்களா, எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த செயினுக்குள்ளே ஒரு செயின் போட்டுட்டு அகைன் இது போலவே நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறேங்க. அவ்வளோதான். இது போலவே நான் ஃபுல்லாக அதை வந்து
விட்டு எடுக்க போகிறேன். நான் செகண்ட் லைன் ஃபுல்லாகவே இந்த பீடு யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேங்க. எனக்கு வந்து ப்ளைனாக வேணாம், எனக்கு அதுக்குள்ளே பீட் வேணுங்கிறதுக்காக நான் இது பண்ணுறேன். பிகினர்ஸ் இது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பீட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹைலைட்டாக இருக்கும், அதனால் நான் அந்த பீட் வந்து நான் யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உங்களுக்கு காட்டணும் இங்கெல்லாம் பீட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இது எடுத்திருக்கேன். எப்பவும் போலவே இங்கே நாட் போட்டு நம்ம முடிச்சுக்கலாங்க. இப்போ தேர்ட் லைன் ஃபுல்லாகவே நான் அதே பீட் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேன். இது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணுங்க. நீங்கள் வந்து இந்த செகண்ட் லைனில் முடிக்கும் போது மறக்காமல் நீங்கள் இதில் வந்து அங்கே ஒரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் தேர்ட் லேயர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ தேர்ட் லேயர்லேருந்து நீங்கள் எப்பயும் போலவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நாட் போட்டு முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. இப்போ தேர்ட் லைன்லேருந்து நான் எடுக்க போகிறேன். தேர்ட் லைனில் இதே போலவே நான் ஒவ்வொரு பீடாக எடுத்துகிட்டு நம்ம செயின் போடுறோம் இல்லைங்களா, அந்த செயின் விட்டு எடுத்த உடனேயுமே நான் ஒரு பீடு உள்ளே விடுறேன். உள்ளே விட்டு அகைன் உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறேன். பிகினர்ஸ் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 24 mm வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு 3 பீட் போட்டுக்கலாம். ஒட்டுக்கா நீங்கள் 3 பீட் போட்டுட்டு இது போலவே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஃபாஸ்ட்டு பண்ண முடியும். நான் வந்து ஒரு 3 பீட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீடாக வெளில விடுறேங்க. ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் ஒவ்வொரு பீட் வர மாதிரி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நீங்களும் அது போலவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல நம்ம பீடு யூஸ் பண்ணோம்னா அழகாக இருக்கும், அதனால் நான் வந்து உங்களுக்காக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன்.